டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 முதன்மை தேர்வு ஹால் டிக்கெட்டில் குளறுபடி என தேர்வர்கள் குற்றச்சாட்டினர். சென்னை அரும்பாக்கத்தில் தேர்வர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற இருந்த குரூப் 2 முதன்மை தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக டிஎன்பிஎஸ்சி தேர்வாணைய தலைவர் பிரபாகர் அறிவித்துள்ளார். தொழில்நுட்ப கோளாறால் ஹால் டிக்கெட்டில் குளறுபடி ஏற்பட்டதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் உள்ள தேர்வு மையத்தில் குரூப் 2 தேர்வை தேர்வர்கள் எழுதினர். தேர்வு ரத்து செய்யப்பட்டாலும் மாதிரி தேர்வு போல் கருதி கொண்டதாக தேர்வர்கள் தெரிவித்தனர். பிப்ரவரி 22ஆம் தேதி திட்டமிட்டபடி டிஎன்பிஎஸ்சி 2ஆம் தாள் முதன்மை தேர்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஹால் டிக்கெட் வரும் 13ஆம் தேதி மீண்டும் வெளியிடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் மே 3ஆம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. இன்று முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கடும் பனி மூட்டம் நிலவியது. எதிரில் வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனி காணப்பட்டதால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகன ஓட்டிகள் சென்றனர். சென்னையில் நிலவிய கடும் பனிமூட்டம் காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டது. விமானங்களின் வருகை மற்றும் புறப்பாட்டில் தாமதம் ஏற்பட்டது. திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடுமையான பனிமூட்டம் நிலவியது. கடும் பனிமூட்டத்தால் சென்னை மார்க்கத்தில் ரயில்கள் மெதுவாக இயக்கப்பட்டன. சென்னையை போல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பனிமூட்டம் நிலவியது. கடும் பனி மூட்டத்தால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். காற்றில் அதிக ஈரப்பதம் மற்றும் குறைந்த வெப்பநிலையால் சென்னையில் கடும் பனிமூட்டம் நிலவியதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்த மாத இறுதி வரை தமிழ்நாட்டின் சில மாவட்டங்களில் ஆங்காங்கே அதிகாலை நேரங்களில் மூடுபனி நிலவ வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியா சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு பிரதமர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. மலேசிய அரசின் வரவேற்பை பிரதமர் மோடி ஏற்றுக்கொண்டார். இருநாட்டு உறவுகள் குறித்து பிரதமர் மோடி மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். சர்வதேச அரசியல் சூழல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இருவரும் விவாதித்தனர். இந்தியா மலேசியா இடையே செமி கண்டக்டர் பாதுகாப்பு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. முதலீடு வர்த்தகத்தில் இந்திய ரூபாயை பயன்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மலேசியாவுடன் இணைந்து பணியாற்ற இந்தியா விரும்புகிறது என செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் மோடி கூறியுள்ளார். இந்திய மலேசிய உறவில் தமிழர்களுக்கு முக்கிய பங்கு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடிக்கு மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் மதிய விருந்தளித்தார். பிரதமர் விருந்து நிகழ்ச்சியில் எம்ஜிஆரின் நாளை நமதே பாடல் இசைக்கப்பட்டது. தமிழ்நாட்டிற்கான ரயில்வே திட்டங்களுக்கான நிதியை முழுமையாக விடுவிக்க கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். ரயில்வே திட்டங்களை விரைவாக நிறைவேற்ற அனைத்து ஒத்துழைப்புகளையும் தமிழ்நாடு அரசு வழங்கும் என்றும் கூறியுள்ளார்.
தஞ்சை மாவட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். மேட்டூர் அணையிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நாளை மறுநாள் தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்களை சந்தித்து ராகுல் காந்தி ஆலோசனை நடத்த உள்ளார். சட்டமன்ற தேர்தல் நெருங்க உள்ள நிலையில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ராகுல் ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணிக்கு எதிராக பேசும் நிர்வாகிகளை தலைமை பார்த்துக் கொள்ளும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை எச்சரித்துள்ளார். மாவட்ட செயலாளர்கள் அவர்களது வேலையை மட்டும் பார்க்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னை தீநகரில் உள்ள ஹோட்டலில் மலையாள நடிகைக்கு தொந்தரவளித்த ஊழியரை போலீசார் கைது செய்தனர். உங்களை கட்டிப்பிடித்துக் கொள்ளலாமா என ஊழியர் கேட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காட்டு யானை தாக்கி இளைஞர் உயிரிழந்தார். தோட்டத்திற்குள் நுழைந்த யானைகளை விரட்டும் போது நிகழ்ந்த சோக சம்பவம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே அரசு பள்ளி வகுப்பறையில் பாம்பு கடித்த மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பாம்பு கடிக்கு சிகிச்சை பெற்று வந்த மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்காலில் உள்ள பல்வேறு உணவகங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி அதிரடி சோதனையில் ஈடுபட்டார். முறையாக பராமரிக்கப்படாத உணவக உரிமையாளரிடம் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பி எச்சரித்தார். இது என்னப்பா அவர் எதுல வச்சு சாப்பிடுறாரு? அவர் எதுல வச்சு சாப்பிடுறாரு? ஜாமான் கழுவுற இடத்துல கிரைண்டர் போடுறீங்க. நான் போன தடவை சொல்லிட்டு போனேன், சீல வச்சா நீ தான் நடக்கணும், கோர்ட்டுக்கு நடக்குவீங்களா? போனா போகுதுன்னு அப்போலேருந்து விட்டுருக்கோம். திருவாரூர் மாவட்டம் ஆலத்தம்பாடியில் 20 சவரன் நகைகள் மற்றும் 1 கிலோ வெள்ளி பொருட்களுடன் கிடந்த பையை மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளருக்கு பாராட்டு குவிகிறது. தொலைந்து போன நகைகள் கிடைத்த மகிழ்ச்சியில் அதன் உரிமையாளர் கண்ணீர் விட்டு கதறி எழுந்தார். கேரள மாநிலம் கோட்டயத்தில் கார் பைக் மீது மோதிய விபத்தில் 2 காயமடைந்தனர். விபத்து தொடர்பான பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீனை திபெத்திய ஆன்மீக தலைவர் தலாய் லாமா ஒருபோதும் சந்தித்தது இல்லை என அவரது அலுவலகம் விளக்கமளித்துள்ளது. தலாய் லாமாவை எப்ஸ்டீனுடன் தொடர்புபடுத்தி வெளியாகும் தகவல்கள் ஆதாரமற்றவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் கடும் பனி மூட்டத்திற்கு மத்தியிலும் பொது தேர்தல் நடைபெற்று வருகிறது. பிரதமர் சனா தகாய்ச்சியின் ஆளும் எல்டிபி கட்சி 300க்கும் அதிகமான தொகுதிகளை கைப்பற்றும் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. T20 உலகக்கோப்பை தொடரில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வரும் லீக் போட்டியில் நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதல். முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் 6 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன்கள் குவித்தது.